ஒரு ராஜா மாறு வேஷத்துல நகர்வலம் போறாரு. ஒருத்தன் கீழே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அடிபட்டு விழுந்து கிடக்கான். இறங்கி குதிரையை விட்டு இறங்கி அவனை காப்பாத்துறதுக்காக போறாரு. அவன் ராஜாவை தள்ளி விட்டு குதிரையை திருடிட்டு போயிடுறான். ராஜா நினைக்கிறாரு, நம்ம நாட்டுல நமக்கே இந்த நிலைமைனா இந்த குடிமக்களுக்கு எத்தனை நிலைமையா இருக்கும்னு. ஒரு கட்டத்துல சார் அந்த திருட அகப்பட்டுட்டான். 3 மாசம் 4 மாசத்துல திருடனை பிடிச்சிடுறாங்க. அவனை பிடிச்சி சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. இப்ப ராஜா போய் திருடன்ட்ட கேக்குறாரு, என்னை அடையாளம் தெரியுதான்னு. திருடன் திருச்சிட்டே சொல்றான், உங்க குதிரையை தானே நான் திருடிட்டு போனேன்னு. ராஜா சொல்கிறார், அதை மட்டும் யாரிடமும் சொல்லிவிடாதேன்றார். ஏங்க உங்களுக்கு அவமானமா இருக்குன்றதுனால சொல்ல வேணான்றீங்களான்னு. அவர் அப்படி அல்ல, யாரேனும் யாருக்கேனும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால், எனக்கு ஏற்பட்ட நிலைமை அவர்களுக்கு தெரிந்தால், அவர்கள் உண்மையிலேயே கஷ்டப்படக்கூடிய ஒருவனுக்கு உதவி செய்பவர்க்கு தயங்குவார்கள். நல்லவர்கள் ஏமாற்றப்படும் போது அவர்கள் உதவி செய்வதற்கு தயங்குவார்கள். உதவி செய்பவனை ஊக்கப்படுத்த வேண்டுமே தவிர உபத்திரவம் படுத்தக்கூடாதுன்னு அந்த ராஜா கற்றுக் கொடுத்தாராங்க. நல்லவர்கள் ஏமாற்றப்பட்டால் அவர்கள் உதவி செய்வது தடுக்கப்படும். நல்லவர்களை ஏமாற்றாதீர்கள்.